அன்னக்குடியும் 5 பெண்களும். பசிக்குதே. சரி சாப்பிடலாம். பரவாயில்லையே, நமக்கு வாச்சவ நல்ல சமைக்கிறவளா தான் வந்திருக்கா. மச்சி பாத்தியாங்க? என்ன பிரதர், தயிர் சாதமா? ஆமா ப்ரோ, வேணுமா? வேலுக்கு எதமா இருக்கும் பிரதர். வேணான்னு சொன்னா காக்கா வலிப்பு வந்துடும். இருங்க ப்ரோ, நானே வரேன். வாங்கிக்க. நன்றி பிரதர். சாப்பிடுங்க. என்ன பிரதர், ஒய்ஃப் சமைச்சதா? ஆமா பிரதர். கொடுத்து வச்ச ஆள் பிரதர் நீங்க. சரி உங்க கார்டு கொடுங்க. இந்தாங்க பிரதர், ஆடுங்க. சூப்பர் பிரதர், உன் கை தாண்டா. கொடுங்க. தர்மா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி வந்துரு, நான் வெயிட் பண்றேன். ராஸ்கல், வாடா இங்க, வாடா. என்ன பிரதர், அப்பாவா? இல்ல ப்ரோ, அவரு எனக்கு பொண்ணு கொடுத்தாப்பா. என்னமாமா? டேய், கர்மம் பிடிச்சவனே, உன் வாயால என்ன மாமான்னு கூப்பிடாத. என்னடா வேலைக்கு போறேன்னு என் மக கிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்து பொறுக்கிக்கிட்டு இருக்கியா? டேய், பொறுக்கிட்டு இருக்கியாடான்னு இதெல்லாம் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து பப்ளிக்ல ஒரு மாமனார் சொல்ற வார்த்தையா மாமா? ஒரு மரியாதை வேணா இந்த மாப்பிள்ளைக்கு? டேய், உன்னை
எல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்கல, இதுல மாப்பிளையா உன்னை மதிக்கணுமா? ஏய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. வேலைக்கு போறேன்னு சொல்லி என் மகளை ஏமாத்திட்டு தானே இங்க வந்து உட்கார்ந்து சீட் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நேத்து முந்தானத்தெல்லாம் சினிமாக்கு போனேன். எல்லா படத்தையும் பார்த்துட்டதுனால இன்னைக்கு பார்க்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். அத நீங்க பாத்துட்டீங்க. திருட்டு ராஸ்கல், ஏமாத்துறதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதாடா? உன்ன நீ அடிச்சப்போ தடுக்காம வாங்கிக்கிட்டேன். அது எப்போ? உன் மக கழுத்துல தாலி ஏறாம இருந்தப்போ. ஆனா இப்போ உன் மக கழுத்துல நான் கட்டின தாலி ஊஞ்சல் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. தொட்ட தொலைச்சிருக்கும். பொய் பொய்யா சொல்லி உன் மக கழுத்துல தாலியை கட்டிட்டேன். இப்போ டை கட்டி வேலைக்கு போறேன்னு வெட்டியா பொழுத கழிக்கிறதெல்லாம் பெரிய மேட்ரா? மாமோய், இதுக்கு மேல நீ என்னதான் டக்கர் அடிச்சாலும் நான் உன் மாப்பிள்ள இல்லங்கிறது மாறவே மாறாது. அதே மாதிரி நீ என் மாமனாருங்கிறது மாறவே மாறாது. அதனால நீயும் ரிலாக்ஸா இரு, என்னையும் ரிலாக்ஸா இருக்க விடு. என்னடா வார்த்தைக்கு வார்த்தை நீ வா போன்னு சொல்லிட்டு இருக்க? நல்லா இருக்குது நியாயம். மாப்பிள்ளங்கிற ஒரு மட்டு மரியாதை இல்லாம நீ வாடா போடான்னு டா போட்டு பேசுவ. நான் நீ வான்னு சொல்லக்கூடாதா? இங்க பாருங்க மிஸ்டர் முத்துப்பாண்டி அவர்களே, உங்க மகை எனக்கு அதிகாரப்பூர்வமான மனைவி ஆயாச்சு. நான் சொல்றது புரியுதா மாமா? அதாவது சாந்தி முகூர்த்தெல்லாம் நடந்தாச்சு. அதனால என்னை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. முடிஞ்சா ட்ரை பண்ணு. சும்மா வேஸ்டா நின்று ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சாயந்தரம் வரைக்கும் இங்க தான் இருப்பேன். என் மாமியாரை கூப்பிட்டு வந்து கூட காட்டுங்க. அட போங்க. அடடா, பேச்சுவாக்குல மரியாதை வந்துருச்சே. சரி, இருந்துட்டு போட்டோம், போங்க. அட போங்க மாமா. வணக்கம். ஏய், என்ன பண்ண மாட்டேன்னு திமிரா சொல்றியா? பண்றேன்டா, பண்றேன். உன் சாயத்தை கலைக்கல. என் பேரு முத்துப்பாண்டி இல்லடா, முத்துப்பாண்டி இல்ல. முத்துப்பாண்டி வேணாம்னா வைரப்பாண்டி, இல்லனா வைடூர பாண்டியன் வேணாலும் வச்சுக்கோங்க. அணையே உடஞ்சு போன பின்னால தண்ணி எந்த சைடுல போனா உனக்கெனையா? மாமா சொல்லுங்க. என்ன டார்லிங், என்ன பண்ணிட்டு இருக்க? பில்லோக்கு கவர் போட்டுட்டு இருக்கேன் மாமா. சரி, நீங்க என்ன பண்றீங்க? நானா ஒரு பார்க்ல உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கேன். என்னது? பார்க்ல உட்காந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? பொய் சொல்லாதீங்க மாமா. இல்ல சங்கிமா, உன் மேல சத்தியமா, உண்மையான நம்ம காதல் மேல சத்தியமா, இப்ப நான் பார்க்ல உட்காந்து சீட்டு தான் விளையாடிட்டு இருக்கேன். என்கிட்ட நீங்க வேலைக்கு போறோம் தானே சொன்னீங்க? அது பொய். அந்த மாதிரி பொய் சொல்லிட்டு நான் இப்ப சீட்டு தான் ஆடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் சொல்லல சங்கரிமா, உன் அப்பா உங்ககிட்ட வந்து சொல்லுவாரு. அப்பாவா? ஆமாமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன இந்த மாதிரி காய்ச்சுன்னு காய்ச்சிட்டு போனாரு. அப்பாவா? அப்பாவை நீங்க பாத்தீங்களா? ஆமாமா, உன் அப்பா பார்க்க கூடாத கோலத்துல என்ன பார்த்துட்டாரு. மெடிக்கல் ட்ரிப்பா இருக்கானா, என் கம்பெனி மருந்து விற்கிறதுக்கு ஒரு ஏரியா மேனேஜரை பார்க்க போனேன். அந்த மேனேஜர் லஞ்சுக்காக வீட்டுக்கு போயிட்டாரு. சரி, நாமளும் லஞ்ச் முடிப்போமேன்னு பக்கத்துல இருந்த பார்க்ல உட்காந்து சாப்பிடலான்னு உட்கார்ந்தேன். அப்போ அங்க சீட் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தரோட கார்டு கையிலே அடிச்சுக்கிட்டு இருந்தது. அவரை பார்க்கவே பாவமா இருந்தது. ஏன்பா முடிஞ்ச கார்டை கையில வச்சிட்டு இருக்கேன்னு கார்டை வாங்கி கரெக்டா அடிக்கி நான் டிக் பண்ணேன். இந்த காட்சியை அந்த பக்கமா வந்த உங்க அப்பா பாத்துட்டாரு. அதனால அப்பா நீங்க வேலைக்கு போகாம டிராமா பண்ணிட்டு இந்த மாதிரி ஓபி அடிக்கிறதா நினைச்சுக்கிட்டாரா? எப்படி சங்கரிமா இப்படி கற்பூர புத்தியா இருக்க? பத்தவே வைக்கல, அதுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுற. தாஸ் பொண்டாட்டினா கொக்கா? என்ன சங்கரிமா, சந்தடி சாக்குல புருஷன் பேரு சொல்லிட்ட? பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் உன் அப்பா என்ன இந்த மாதிரி பார்த்தது உங்ககிட்ட சொல்ல வந்தாருன்னா? போங்கப்பா, உங்க வேலையை பார்த்துட்டுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன். தப்பு. அந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லிடக்கூடாது.
அதனால அவர் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் இந்த போனையே நான் உனக்கு பண்ண. வந்தாருன்னா என்னை பத்தி உங்ககிட்ட சொன்னாருன்னா நான் சொல்ல முடியாத விளக்கத்தை அவர்கிட்ட தன்மையா சொல்லு. சங்கரிம்மா, அவருக்கு நான் தான் ஆகாதவன். ஒன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை மரியாதை இல்லாம பேசாதம்மா. உங்களை ஏன் என் அப்பாக்கு பிடிக்காம போச்சு? அதாம்மா விதி. நான் நல்லவன்னு உனக்கும் உன் அம்மாவுக்கும் முதலே தெரிஞ்சு போச்சு. உன் அப்பாவுக்கு அது கொஞ்சம் பின்னால தெரிய போகுது. அது மட்டும்தான் வித்தியாசம். சரி சங்கரிம்மா, நான் வெயிட் பண்ண மேனேஜர் வந்துட்டாரு. நான் போய் வேலையை பார்க்க போறேன். சரிங்க. பாய். பாய். காதல் கண்ணை மறைக்கும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? பைத்தியக்காரி, நான் எதை சொன்னாலும் நம்புறாளே. ஹலோ, சொல்லு சங்கரி. என் புருஷன் ரெப்ரசன்டேட்டிவா வேலைக்கு போறாருமா. ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் எடுக்க போனவரு மேனேஜர் இல்லைன்னு பக்கத்துல இருக்க பார்க்ல உட்காந்து சாப்பிட போயிருக்காரு. சரி, போன இடத்துல வேலைக்கு போகாதவங்க சீட்டு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அதுல அடிச்ச காடை தப்பா வச்சு விளையாடிட்டு இருந்த ஆளுக்கு கரெக்டா காடை மாத்தி அடுக்கி கொடுத்திருக்காரு. அப்போ அப்பா இத பாத்திருக்காருமா. ஓ சரி. அதனால அப்பா என் புருஷனை பத்தி தப்பா சொன்னா நீ நம்பிடாதம்மா. இதுக்கு ஒரு போனா? போடி போடி இவளே, உன் அப்பா என்ன நானே கண்ணால பார்த்தா கூட நம்ப மாட்டேன். வைடி போன. கவிதா, ரெடியா இல்லையா? இதோ வந்துட்டேன் ஆண்டி. சீக்கிரம் வாமா. நம்ம போறதுக்குள்ள நடைய சாத்திட்டாங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதோ வரேன். என்னம்மா, கோவிலுக்கா? ஆமாண்டா, பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்ல இன்னைக்கு ரொம்ப விசேஷமா. வாமா போலான்னு சொன்னேன். அம்மாவோட அலங்காரம் பண்ணிக்கிறேன்னு உள்ள போனா. இப்ப வரைக்கும் வரல. நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். இந்த அலங்காரத்துக்கு தாமா இவ்வளவு நேரம் ஆச்சு. வாவ், ஃபென்டாஸ்டிக். இந்த அலங்காரத்துக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் தப்பே இல்ல. இயல்பாவே நீ ரொம்ப அழகு. அதுலயும் இந்த கலர் சாரி, இந்த நகையெல்லாம் உன் அழகு இன்னும் கூட்டி கொடுக்குது. நல்ல வார்த்தை. கடைசியா சொன்னீங்களே அந்த வார்த்தை நல்ல வார்த்தை. கடைசியா என்ன சொன்ன? கூட்டி கொடுக்குது. என்னடி, நான் சொன்ன வார்த்தையை கொச்சப்படுத்துறியா? நான் வார்த்தையை தான் கேவலம் பண்ணேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையில கேவலமாக்க பாக்குறீங்க. உள்ள வரலாமா? வா காஞ்சனா. கவிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மேம். ஆமா, என்னது இது? கல்யாண பொண்ணு மாதிரி ஏக அலங்காரமா? தெரிஞ்சு கேட்டியோ தெரியாம கேட்டியோ, ஆனா கரெக்டா கேட்ட. கவிதா கல்யாண பொண்ணுதான். சீக்கிரமே கல்யாண பொண்ணுதான். என் மகன் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருக்கான். அது கிடைச்சதும் அடுத்த முகூர்த்தத்திலேயே டும் 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 தான். முருகா, இது நடக்கணும். இத கேட்கவே
ரொம்ப நல்லா இருக்கு. காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு. என்ன காஞ்சனா, எதுவும் தெரியாத மாதிரி புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? அன்னைக்கு நீங்க தானே கவிதா உங்களுக்கு கரெக்ட் மேட்சா இருப்பான்னு சொன்னீங்க. அப்பதான் என் மனசுல கவிதாவே இந்த மாதிரி நினைப்புல வந்தா. அம்மா கிட்ட சொன்னேன், அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க. வெரி குட். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு முடிவை எடுத்தோமா, முடிச்ச போட்டோமா, அடுத்த ஃப்ளைட்ல ஹனிமூன் போனோமான்னு இருக்கணும். கவிதா, இப்ப தெரியுதா அன்னைக்கு எதுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு? சரி, நல்ல விஷயத்த பேசுறப்ப கூடவே எங்க கையில இருக்கிற நல்ல விஷயத்தையும் சொல்லிடுறோம். சித்தார்த் சார், இன்னையில இருந்து நீங்க எங்க எல்லா பிசினஸ்லயுமே சம உரிமையுள்ள பார்ட்னர். சம்மதிச்சு சைன் பண்ணுங்க. நல்ல பிரமாதமான குரு பார்வை. கையெழுத்து போடுங்க. உங்க லைஃப் அமோகமா இருக்கும். இந்த காஞ்சனா, எதுக்கும் ஒரு தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு அப்புறமா சைன் பண்ணுங்க. நாங்க வேணா வெயிட் பண்றோம். நெருக்கமானவங்களை நம்பாத வந்தா படிப்பா. நான் உங்களை நம்புறேன். போடாதீங்க. இதனால பின்னால உங்களுக்கு பிரச்சனை வரும். இவங்களை நம்பாதீங்க. ஏதோ திட்டத்தோட தான் உங்களை இந்த சதியில சிக்க வைக்க பாக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் குறுக்க வந்ததுனால தானே கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறமா குறுக்க நுழைஞ்சா என்ன அர்த்தம்? போ தூரமா. சொன்னா கேளுங்க. இவங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தாலே ஆபத்து. இதுல சேர்ந்து வந்திருக்காங்க. இவங்க கூட இருக்கிறதும் நல்லதில்ல, இவங்க கூட சேர்றதும் நல்லதில்ல. இப்பவும் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். வேண்டாம் இவங்க சகவாசம். அத சொல்ல நீ யாரு? என் ஒய்ஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கேஸ் இப்ப கோர்ட்ல இருக்கு. இருந்தாலும் இப்ப நான் உங்க ஒய்ஃப்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால நான் சொல்றத கேளுங்க. பொடி இவளே. காலேஜ் கட்டுற விஷயத்துல கூட நான் உங்களோட சேரக்கூடாதுன்னு தானே என்னென்னமோ பண்ணேன். இப்ப நல்லா பாரு, உன் கண்ணு முன்னாடி எல்லாத்துலயும் கையெழுத்து போடுறேன். இருக்கியா? கீழே நடந்த அவமானத்தை நினைச்சு மேல வந்தியே, உத்தரத்துல தொங்கிருப்பேன்ல பார்த்தேன். கீழே அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு. கவிதாவும் கல்யாணம் பொண்ணா உன் மாமியார் கூட கோவிலுக்கு கிளம்பிட்டா. உன் வாழ்க்கையே கேள்விக்குறியா போயிடுச்சு கௌரி. வெற்றிகரமா ஆரம்பிச்ச உன்னோட தாம்பத்திய வாழ்க்கை வவ்வால் மாதிரி தலைகீழா தொங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ண போற? நானும் கவிதாவும் என்னுடைய ஆபீஸ்ல ஒரு தடவை மீட் பண்ணோம். அப்போ நான் தான் உன் புருஷன் கிட்ட இவ உங்களுக்கு கரெக்ட் மேட்ச்னு ஒரு விதைய போட்டேன். இப்ப அது நல்லா விளைஞ்சு வந்திருக்குல்ல? பொதுவா சொல்லுவாங்களே, ஒவ்வொரு ஆணோட சாதனைக்கு பின்னாலையும் ஒரு பொம்பளை இருப்பான்னு. இப்ப நான் சொல்றேன், உன்னோட ஒவ்வொரு சறுக்கலுக்கு பின்னாலையும் நான் தான் இருப்பேன். உன்னோட விவாகரத்துனால அந்த கவிதா எதிர்பார்க்கறாளோ இல்லையோ, இந்த காஞ்சனா ரொம்ப எதிர்பார்ப்பா.
ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பா. இல்லைன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கேக்குறேன், உனக்கெல்லாம் சுத்தமா மனசாட்சியே இல்லையா? நான் உனக்கு நல்லது தானே பண்ணேன், இல்லைன்னா செத்து போயிருப்ப. அது தப்பு. அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. உன்னை எப்படி பாம்புக்கு பால் வாக்க சொன்னா? பாலை வாக்காம இருந்திருந்தா, பள்ளத்தை தோண்டி என்ன வெளியே இழுத்து போடாம இருந்திருந்தா நான் செத்திருப்பேன், நீ வாழ்ந்திருப்ப. என்ன காப்பாத்தி நீ காலி ஆயிட்டியே. பாவண்டி நீ.